47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் ஒரு பகுதியாக மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலகெங்கிலும் குறிப்பாக காசா பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றி வரும் பங்கிற்கு தனது நன்றியை தெரிவித்தார். உலகிற்கு தேவைப்படும் முழுமையான அமைதியை உறுதி செய்வதில் ட்ரம்ப் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அங்கமாக நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை கொண்டிருந்த தாய்லாந்து, கம்போடியா ஆகிய நாடுகள் கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பேச்சுவார்த்தை மூலம் வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ள உறுதி பூண்டன. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் எனிட்டின் சார்னிவிராக்கோல் தங்கள் வசம் உள்ள 18 கம்போடிய ராணுவ வீரர்களை விடுவிக்கும் நடவடிக்கையை தொடங்குவதாகவும் அறிவித்தார். மேலும் தாய்லாந்து, கம்போடியா நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்ததில் அன்வார் இப்ராஹிம் ஒரு முக்கிய பங்கை வகித்ததாக அதிபர் ட்ரம்ப் பாராட்டினார். அமைதி, நிலைத்தன்மைக்கான மலேசியாவின் உறுதியான அர்ப்பணிப்பு காரணமாகவே இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அரசு தந்திர வெற்றியை பெற முடிந்தது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.